தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. இந்த கவிதை மூலம் தான் அவரை கண்டிப்பாக இன்ட்ரோ பண்ணியாகணும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் இந்த உயிர்களே உன்னை வணங்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர். அவரை பார்க்கும்போது நீங்க எல்லாம் மனசுல அப்படியே பார்க்கும்போதே உங்களுக்கு தோணக்கூடிய விஷயம் என்னன்னா, ரொம்ப எளிமையா இருக்காரு. ஒரு மாவட்ட ஆட்சியர் இந்த அளவுக்கு எளிமையா மக்களினுடைய ஒரு மாபெரும் மகுடம் சூடக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார் அப்படின்னா நம்ம திருவண்ணாமலை அருணை மாநகரின் மக்கள் போற்றும் மாவட்ட ஆட்சியர் ஐயா பாஸ்கர பாண்டியன் சார் கூட தான் இருக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஸோ முதலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் அப்படின்னா எந்த விதமான ஒரு அந்த ஆட்சியர் அப்படின்னா நிறைய நம்ம படங்கள்லாம் பார்த்துருக்கோம். அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கீங்களே, இந்த பழக்கம் எப்படி ஆரம்பத்துலேருந்து இப்படி தானே நீங்கள்? முதலில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் பணியாற்றுவதற்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் அமைச்சர் அவர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிறது வந்து மக்களினுடைய புகலிடம். எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் மாவட்ட ஆட்சியரிடம் என்று கேட்டால் நமக்கான அந்த தீர்வு கிடைக்கும் என்று அனைத்து மக்களும் நம்புகிறார்கள். அதற்கேற்றவாறு அந்த மாவட்ட ஆட்சியர் பதவியை நாம் வகிக்கின்ற பொழுது அவர்களுக்கான பதவி என்று உணர்ந்து நான் செயல்பட்டது ஒரு காரணம். அது மட்டுமல்லாது என்னிடம் வந்து ஒரு பிரச்சனையை சொல்லுகின்ற மக்களுடைய பிரச்சனையை அது என்னுடைய பிரச்சனையாகவே நான் கருதுகிறேன். அந்த இடத்தில் நிற்கின்ற மக்கள் என்னை போல ஒரு மக்களாகவே நான் கருதுகின்றேன். அதனால்தான் அந்த பிரச்சனையை எளிதாக அணுக முடிகிறது, தீர்க்க முடிகிறது. நல்ல ஒரு சிறப்பான பதிலை வந்து ஐயா சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்தது ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. குழந்தைங்களை கேட்கும்போது நிறைய ஸ்கூலில் சொல்லக்கூடிய பதில், நீங்கள் என்ன ஆகணும், உங்கள் ஆம்பிஷன் என்ன அப்படின்னா நான் மாவட்ட ஆட்சியர் ஆகணும், நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்ன இருக்கக்கூடிய பல முன்னோட்ட பயிற்சியும் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருந்திருக்கும். உங்களுடைய லைஃப்ல ஆரம்ப காலங்கள், நீங்க எங்க பிறந்தீங்க, உங்களுடைய பூர்வீக ஊர் எது, உங்களுடைய குடும்பத்து வந்து எதை சார்ந்த ஒரு பூர்வீக குடும்பம், ஐஏஎஸ் ஆகிறது உங்களுடைய கனவா, இல்ல ஏதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல நான் வந்து சூழ்நிலையால் ஐஏஎஸ் ஆன அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான திருப்பு முனைகள் இந்த ஒரு ஃபீல்ட்ல கொண்டு வந்தது? ஐஏஎஸ் ஆகிறதுக்கு பல விஷயங்களை நீங்க பல தடைகளை தாண்டி தான் வந்திருக்கீங்க கண்டிப்பா. ஸோ அதை பத்தி பார்க்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் உங்களுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்ட் உங்களுடைய ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங்கா உங்களுக்குலாம் ஒரு பெரிய இது ஒரு உந்துதலா இருக்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லுங்க ஐயா. நான் வந்து காஞ்சிபுரம் நகரை சார்ந்த பூர்வீகமாக கொண்டவன். பள்ளி படிப்பும் கல்லூரி படிப்பும் காஞ்சிபுரத்திலே தான் பயின்றேன். லயோலா கல்லூரியில் சேர்ந்த பிறகு பின்பு விளையாட்டுத்துறையில் எனக்கு வேதியியல் பாடத்தில் காஞ்சிபுரத்திலே பச்சையப்பன் கல்லூரியில் இடம் கிடைத்த காரணத்தினால் நான் அங்கே சேர்ந்து விட்டேன். விளையாட்டுத்துறையில் ஆர்வம் கொண்ட காரணத்தினால் பள்ளியிலிருந்து கல்லூரி வரை முதுகலை படிப்பு வரை நான் விளையாட்டுத்துறையில் ஆர்வமாக இருந்தேன். தடகளத்தில் தேசிய அளவில் பங்கு பெற்றிருக்கின்றேன். 1500 மீட்டர் ஓட்டத்திலும் 800 மீட்டர் ஓட்டத்திலும் பங்கு பெற்றிருக்கின்றேன். அதன் காரணமாக மட்டுமின்றி அதே நேரத்தில் விளையாட்டும் கல்வியும் முக்கியம், அது இரு கண்கள் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் கல்வியை கற்றோம். போட்டித் தேர்வுகளில் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தோம். பல தேர்வுகளில் வெற்றி பெற்று பல நபர்களுக்கு போட்டித் தேர்வு எழுதுவதற்கு நாம் அவர்களுக்கு பயிற்சி அளித்திருந்தோம். அதன் அடிப்படையில் குரூப் 1 தேர்வில் எழுதி வெற்றி பெற்று நமது தமிழ்நாடு அரசில் துணை ஆட்சியராக பதவியில் திருச்சியில் பயிற்சியில் சேர்ந்து பின்பு சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வருவாய் கோட்டாட்சியராக பணியாற்றி தொடர்ந்து பல்வேறு பதவிகளை பகிர்ந்து 2014ஆம் ஆண்டு ஐஏஎஸ் பதவி உயர்வு வழங்கப்பட்டது. இந்த என்னுடைய குடும்ப பின்னணி என்பது எனது தாயார் தலைமை ஆசிரியராக இருந்தார். எனது தந்தையார் டெய்லராகவும் பின்பு பட்டு தொழிலும் ஈடுபட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அவர்கள் கொடுத்த ஊக்கம், அதே நேரத்தில் கல்வி சார்ந்த ஒரு பின்புலத்தில் எனது குடும்பம் இருந்தது. எனது பெற்றோர், எனது தாத்தா மற்ற அனைவருமே வந்து ஆசிரியர் பணியை மேற்கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள். அதன் அடிப்படையிலும் அந்த ஆர்வம் தொடர்ந்து எழுந்தது. மக்களுக்கு நாம் சென்று ஒரு செயலையோ அல்லது ஒரு தேவையோ கற்கின்ற பொழுது, செய்கின்ற இடத்தில் இருக்கின்ற நபர்களாக நாம் மாறுகின்ற பொழுது நிச்சயமாக மக்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த பணியை தேர்ந்தெடுத்தேன். அதற்கு முன்பாக எனது ஆர்வம் இந்திய இராணுவத்தில் சேர வேண்டும் என்று இருந்தது. 2 தேர்வுகளை நான் 2 நேர்முக தேர்வுகளை தவறவிட்ட காரணத்தினால் அதற்கு பிறகு இந்த பணியை தேர்ந்தெடுத்திருக்கேன்.
அதற்கு பிறகு இந்த பணியை தேர்ந்தெடுத்தீங்க. ஆனா தேர்ந்தெடுத்த பணி நீங்க சொன்ன மாரி ஒரு ஆசிரியருடைய பிள்ளையாகவும் மக்களுடைய பணி ரொம்ப சிறப்பா செய்றீங்க. உங்களுடைய தெளிவான பதில் வந்து நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததா வந்து உங்ககிட்ட கேட்கக்கூடிய மக்களுடைய ஒரு கேள்வியே என்னன்னா, முதல் முறையா நீங்க ஐஏஎஸ் பதவிய எந்த ஆண்டுக்கு ஏற்றீங்க? எந்த மாவட்டத்துல முதல்ல அந்த பணியை எடுத்து நீங்க முதல்ல நீங்க ஐஏஎஸ் ஆகும்போது சீட்ல உட்காரும்போது ஒரு ஃபீலிங் வந்திருக்கும் எல்லாருக்குமே. இந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம். மக்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு. சோ அந்த நேரத்துல நீங்க முதல்ல போட்ட மறக்க முடியாத ஒரு திட்டம்னா என்ன திட்டம்? அத பத்தி சொல்லுங்க ஐயா. நீலகிரி மாவட்டத்தில் வந்து மாவட்ட வருவாய் அலுவலராக பணியாற்றிக் கொண்டிருந்த போது தான் வந்து எனக்கு ஐஏஎஸ் பதவி கிடைத்தது. அங்குதான் முதல் பணி என்று கூட சொல்லலாம். பிறகு வந்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவு அலுவலராக பணியாற்றினேன். அப்போது வந்து அதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மிக அதிகமான அளவிற்கு ஒரு பாசிட்டிவான சதவீதத்தை கொடுத்தேன். 53% ஒரு ரிப்ளை வந்து நல்லபடியாக அவர்களுக்கு பொதுமக்களுக்கு வழங்கினார். அது ஒரு மிக சாதனையாக நினைக்கின்றேன். எல்லா நிலைகளையும் கடந்த பிறகுதான் முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் தங்களுடைய குறைகளை கொண்டு வருவார்கள். அதை மீண்டும் ஆராய்ந்து அவர்களுக்கு பாசிட்டிவாக வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அங்கு செயல்பட்டோம். அதற்கு பிறகு பல்வேறு பணிகள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்தேன். அங்கு பழங்குடியின மக்களுக்கு பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தோம். முதலமைச்சர் அவர்கள் அந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் கட்டிடத்தை திறந்து வைக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 7000 நபர்களுக்கு பழங்குடியினர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினோம். இன்றும் என் நினைவில் இருக்கின்றது. 11 நலத்திட்டங்கள் 35 குடும்பங்களுக்கு. அதற்கு பிறகு 10, 9 என்ற அடிப்படையில் 6700 நபர்கள் நலத்திட்டங்களை வழங்கியிருந்தேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலாக அவர்கள் அனைவரையும் ஒருங்கே அமைத்து ஒரு குடையின் கீழ் அனைத்து மருத்துவர்கள் அனைத்து அரசினுடைய நலத்திட்ட உதவிகளையும் ஒரே நாளில் செய்து கொடுத்து அவர்களுக்கு மதிய உணவும் வழங்கி அவர்களிடமே நான் உணவையும் அருந்துகின்ற பழத்தை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நான் ஆரம்பித்தேன். அந்த பழக்கமானது தொடர்ந்து இன்று வரை நடைபெற்று வருகின்றது. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட முகாம்களை அவர்களுக்காக நடத்தியிருந்தேன். செயற்கைக்கால் மட்டுமே அவர்களுக்கு 800 நபர்களுக்கு செயற்கைக்கால் வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்து அவர்களுக்கு வழங்கியிருந்தோம். பழங்குடியினர்கள், மாற்றுத்திறனாளிகள், அது மட்டுமின்றி 3ஆம் பாலினத்திற்கான பல திட்டங்கள், குறிப்பாக அரசினுடைய நலத்திட்டங்களை கடைக்கோடி மனிதர்களுக்கு சென்று சேர்ப்பது ஒரு மாவட்ட ஆட்சியருடைய கடமை. நாம் பொதுவாக சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது மட்டுமின்றி அவர்களுக்கு தேவையான அனைத்து அரசு நலத்திட்ட உதவிகள் நாம் சென்று சேர வேண்டும். அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பொதுமக்கள் எப்பொழுதும் நம்மை சந்திக்கலாம், தொலைபேசியிலும் அணுகலாம் என்கின்ற அடிப்படையில் நான் தொடர்ந்து பணிபுரிந்து வந்திருக்கின்றேன். அது ஒரு நிறைவான பணி. அது மட்டுமல்லாது மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் நம்மிடம் குறை சொல்லவில்லை என்றாலும் கூட வெவ்வேறு இடங்களுக்கு சென்று அவரிடம் விசாரிப்பதன் மூலமாக அதை ஒட்டுமொத்த மாவட்ட மக்களுக்கும் நாம் அதை நிவர்த்தி செய்யும் என்ற முடியும் என்ற அடிப்படையில் நான் தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கின்றேன். தொடர்ந்து அந்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா மெய்சில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா 29/1/2024 வந்தீங்க. இங்கே வரும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுத தெரியாம படிக்க தெரியாம ஐயா அவர்களை பார்க்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நாங்களும் நிறைய பார்த்துருக்கோம். மனுக்கள் எழுத தெரியாம நிறைய பேரை அப்படியே ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு அலட்சியமான ஒரு பதில் வரும். எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு டீமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா மக்களுக்கு தெரிந்து மக்களுடைய ஒரு கலெக்டரா ஒரு மாவட்ட ஆட்சியரா நீங்க ஒரு மக்களுடைய மனதில் எப்போ ஆழமா பதிறீங்க அப்படின்னா மனுக்கள் எழுத முடியாம எழுத்தறிவு இல்லாம இன்னுமே இருக்காங்க ஐயா. ஸோ அந்த மக்களுக்கு தனியா ஒரு கமிட்டி போட்டு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்குள்ள எப்படி வந்தது? குறிப்பாக திங்கள் அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகின்ற பெரும்பாலான நபர்கள் கிராமத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய குறைகளை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை விண்ணப்பமாக எவ்வாறு வழங்குவது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அதுபோன்ற நபர்கள் காசு கொடுத்து அந்த மனுக்களை எழுதுகின்ற போது அவர்களுக்கு பொருளாதார செலவு அதிகமாக ஏற்படுகின்றது. ஏழை மக்கள் ஒரு மனுவை வழங்குவதற்காக அவ்வளவு காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நாமே அதை ஏற்பாடு செய்து நமது அரசு அலுவலர்களை கொண்டு வாரந்தோறும் ஒவ்வொரு துறை பணியாளர்களை கொண்டு நாம் அதை செய்தால் என்ன என்று யோசித்த பிறகுதான் கட்டணம் இல்லாமல் அந்த மனுக்களை எழுதுகின்ற திட்டத்தை நாம் கொண்டு வந்து வாரந்தோறும் நாம் அதை எழுதி அவர்களுக்கு கொடுத்து வருகின்றோம். விரைவாக எழுதி வழங்குவதற்காக முதலில் நாம் எழுதுகின்ற ஆரம்பித்தோம். பின்பு விரைவாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சில விண்ணப்பங்களை பூர்த்தி செய்கின்ற வகையில் ஏற்கனவே தட்டச்சு செய்யப்பட்ட படிவங்களை நாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம். இது மட்டுமின்றி திருப்பத்தூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கலானால் அங்கு இந்த 2 மாவட்டங்களுமே கிராமப்புற பின்னணியை கொண்ட மாவட்டங்கள். அந்த மக்கள் அதிகமாக வந்து சேர்கின்ற பொழுது விரைவாக அவர்களுக்கு மனுக்களை வழங்குவதால் விரைவாக அவர்கள் வீடுகளுக்கும் செல்கின்றார்கள். அதனால தான் தொடங்கி வைத்தோம். சிறப்புங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வரணும் அப்படின்னா நேரம் கண்டிப்பாக கடந்து போகும். நிறைய பேர் வந்து சந்திக்கவே முடியாமல் போவாங்க.
ஆனா நீங்க அதுக்கு ஒரு பெரிய மெத்தடை கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும். சந்திக்க முடியாத மக்களும் பாக்ஸ்ல, அதாவது மக்கள் குறைகளை வந்து நீங்க எங்களை சந்திக்க முடியல அப்படின்னா நீங்க அந்த உங்களுடைய புகார் மனு வந்து போட்டுட்டு போங்க அப்படின்னு அது உடனே துரிதப்படுத்துனீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா உங்க மேல ஒரு பெரிய ஒரு என்ன இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து உடனே தீர்த்து வைக்கிறாரு அப்படின்னு. அதுல குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயம். விவசாயம் அப்படிங்கிறது நாட்டுடைய முதுகெலும்பு. அது இல்லாம நம்ம யாருமே இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சதாலும் என்னமோ நீங்க இந்த பறவை சாரி அதாவது கறவை கறவை. ஒரு கட் பண்ணி போங்க எடிட் பண்ணுங்க. எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ கறவை மாடுகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லோன் வழங்குறாங்க இல்ல, வங்கியில கடன் வழங்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்துக்கு வந்து நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு கொஞ்சம் லோன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதுல நிறைய ஒரு புரட்சி பண்ணீங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளை வந்து உடனடியாக சந்திக்கிறது, அவங்கள தனியா சந்திக்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுறது, ஊர் மக்களை போயிட்டு சந்திக்கிறதுக்காக ஒவ்வொரு ஊர்களா போயிட்டு நீங்க மாவட்ட ஆட்சியரா போயிட்டு அந்த விவசாயிகளை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கை பெறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டு வந்து நிறைய ஒரு பெரிய புரட்சி பண்ணிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலி நம்மளுடைய கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரமே வந்து மாடுகள், பால் பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கின்றது. அது மட்டுமின்றி வேளாண் தொழிலுக்கு தேவையான அந்த ஒரு உரம் வந்து நமக்கு சாணத்திலிருந்து கிடைக்கின்றது, மண்புழு உரம் கிடைக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் மாடுகளை நாம் உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தானே ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட நமக்கான இந்தியன் வங்கியின் மூலமாக 7200 பயனாளிகளுக்கு 14,500 மாடுகளுக்கு மேலாக நாம் வழங்கியிருக்கின்றோம். ஒரே நாளில் 2000 மாடுகளை நாம் ஒரு விழா வைத்து அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். மாடுகள் வழங்குவதன் மூலமாக கிராமப்புற பெண்மணிகள், சுய உதவிக் குழுக்களை சார்ந்தவர்களால் தனது பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்ள முடியும். அதனால தான் நம்ம அந்த மாடுகளை வந்து அந்த இடத்துல நம்ம வழங்கியிருக்கின்றோம். மாடுகளை மட்டும் நம்ம வந்து அந்த இடத்துல வழங்குறது மட்டும் இல்லை, ஆர்கானிக்கான விவசாயத்தை நம்ம எப்படி வந்து மேற்கொள்வது அப்படின்றதை நம்ம அவங்களுக்கு வந்து தொடர்ந்து பயிற்சி எடுத்திருக்கின்றோம். விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தை பொறுத்தவரையில் அன்றைய தினமே அவர்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கின்றாலும் அதற்கான பதிலை வழங்கியிருக்கின்றோம். மேலும் அவர்களுடைய குறைகளை சொல்வதற்கு நாம் வாய்ப்புகளை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். அதன் மூலமாக அங்கு எழுப்பப்படுகின்ற வினாக்களுக்கு உடனடி தீர்வுகளை நாம் கொடுத்து வருகின்றோம். நிச்சயமா. அடுத்ததாக கல்வி கண் போன்றது, கடமை பொன் போன்றது அப்படின்னு உங்க கடமை செய்றீங்க. குறிப்பா நீங்க திருவண்ணாமலையில இந்த இடைநிற்றல் மாணவர்கள், நிறைய குழந்தை தொழிலாளர்கள் இன்னைக்கும் இருக்காங்க. 14 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த குழந்தை தொழிலாளர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிங்க. குறிப்பா எந்தெந்த குழந்தைகள்லாம் இடைநிற்றலால இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த குழந்தைகளை நீங்களே கொண்டு போய் ஒவ்வொரு ஸ்கூலா சேர்த்து விட்டீங்க. அந்த நியூஸ் வைரல் ஆச்சு. அந்த ஒரு எண்ணம், எவ்வளோ பணிகள் இருந்தாலும் நீங்க ஒரு குழுவை போட்டு அவங்கள கவனிக்க சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒவ்வொரு ஸ்கூலா நீங்களே முயற்சி பண்ணி தலைமை ஆசிரியர்கிட்ட போயிட்டு அந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்களேன். ஆக்சுவலி நம்மளுடைய தமிழ் சமூகம் வந்து கல்வி அறிவு பெற்ற சமூகம். சங்க காலம் தொட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்பாற் புலவர்கள் அத்தனை நபர்கள் இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் பெண் கல்வி வந்து இடையில் காணாமல் போகுது. மீண்டும் அவர்களுக்கு அந்த கல்வியை வழங்க தான் அரசு வந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வழங்கும். அப்படி பார்க்கும்போது அந்த பெண் கல்வி தொடர முடியாமல் இடைநிற்றல் ஏற்படுறதால அவங்க வந்து குழந்தை திருமணம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த குழந்தை திருமணம் பண்ணுறதால அந்த குழந்தைகள் ஒரு 18 வயதுக்கு முன்பாகவே அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகின்றது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்கள் வலிமை பெறுவதற்கு முன்பாக திருமணம் செய்கிறது என்ன இருக்குதுனாக்கா அந்த பெண் குழந்தைகள் இறந்து போக வாய்ப்பு அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் இறந்து போகிறாங்க. அது நமக்கு பார்த்தோம்னா தாய்மார்கள் இறப்பு விதம், குழந்தைகளோட இறப்பு விதம் அதிகரிக்குது. அந்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு வந்து தங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்க தெரியாமல் சிரமப்படுறாங்க, விவாகரத்து ஏற்படுகின்றது. இந்த குழந்தை திருமணத்தால் பல்வேறு பிரச்சனைகள், சமூக சிக்கல்கள் ஏற்படுகின்றது. அதுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது என்ன பார்த்தோம்னா அந்த இடைநிற்றல். அப்போ இடைநிற்றல் நம்ம எப்படி அணுகிறோம், அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான ஒரு திட்டத்தை தீட்டியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து அந்த தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க. நெவிஸ் போர்ட்டல் மூலமாக நம்ம வந்து டேட்டாவை எடுத்துக்க முடியும். அதை எடுத்து எந்தெந்த பள்ளிகள் இடைநிற்றல் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஆய்வு செய்து ஆசிரியர்கள், வருவாய்த்துறையினர், அது மட்டுமின்றி ஊரக வளர்ச்சித்துறையினர், எஸ்ஐஜி போன்றெல்லாம் பயன்படுத்தி வீடுதோறும் சென்று அவர்களை மீண்டும் பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பதன் மூலமாக அந்த குழந்தை திருமணத்தை நம்மளால் தடுக்க முடியுது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதை செயல்படுத்தினா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பள்ளிகள் நம்ம வந்து பள்ளியில் சேர்த்தோம். அது போன்றே வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்போ 2000 பள்ளிகள் நம்ம சேர்த்துருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அந்த பிள்ளைகளை சேர்த்த உடனே பள்ளி கல்வித்துறையினுடைய செயலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புனாங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மேற்கொண்டது போன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் அந்த இடைநின்ற பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு. எனக்கு அது ஒரு மன நிறைவான ஒரு நிகழ்ச்சி. நம்ம மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா ஐயம்பாளையம் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை மாட்டக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட 51 நபர்கள் ஒரே பள்ளியில் வந்து போகாமலே இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களை அழைத்து சென்று பள்ளியில் சேர்த்தோம். அந்த பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கருத்தை கேட்க கேட்க. அவ்வளோ ஒரு மக்கள் சரியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து மலைவாழ் மக்கள், திருவண்ணாமலை
தொடர்ந்து மக்களோட சேவை. திருவண்ணாமலை ஒன்றியம் தான் ஜவ்வாதுமலை பகுதிகள். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய ஆண்டுகளாகவே அவங்க போராட்டம். தொடர்ந்து பல ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா ஜாதி சர்டிபிகேட், இந்த ஜாதி சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு பல போராட்டங்கள். ஆனா நீங்க மாவட்ட ஆட்சியர்னா ஒரு வருடத்துக்குள்ளேயே அந்த பணிகள்லாம் துரிதப்படுத்தப்பட்டு சான்றிதழ்கள் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாணவர்களுக்கு திறமை என்னென்ன இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஓவியத்துல ஆர்வம் இருக்கா, இல்ல கலைத்துறையில ஆர்வம் இருக்கா, ஊடகத்துறையில ஆர்வம் இருக்கா, அதுக்கு ஒரு களப்பணிகளை மேற்கொண்டீங்க. குறிப்பா அந்த குழந்தைங்கள படிக்கிறதுக்காகட்டும், அந்த குழந்தைங்களை ஒவ்வொரு வீடுகளா போயிட்டு வீடு இல்லாத குழந்தைங்களுக்கு பல திட்டங்களை செஞ்சீங்க. என்ன மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுக்கு ஒரு உந்துதலா, ஏன்னா உங்களுக்கும் அந்த மலைவாழ் மக்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி என்னன்னா, நம்ம வந்து இங்க இருந்து நம்ம நேரடியா போகாம நம்ம ஒரு பணிகளை மேற்கொள்ளலாம். ஆனா நீங்க நேரா போயிட்டு ஆய்வு மேற்கொண்டு குறிப்பா இந்த ஜவ்வாது மலையில கோடை விழாவில் உங்களை பார்க்க முடிச்சுது. அங்க வரக்கூடிய கலைஞர்களை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி அங்க உணவு கொடுக்கிற விஷயங்களாகட்டும், குறிப்பாக மக்கள் எல்லாம் வந்து அங்க அழைச்சு நீங்க என்ன குறைகள் இருக்கு அப்படின்லாம் கேட்டீங்க. மலைவாழ் மக்களுக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நீங்க பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது நீங்களே கொஞ்சம் சொன்னீங்கன்னா நேயர்கள் தெரிஞ்சுப்பாங்க. என்னென்னா நீலகிரி மாவட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலராக பணியாற்றுகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற பழங்குடியின மக்கள், குறிப்பாக அந்த கூடலூர் பந்தலூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள், கூடலூர் ஜென்மம் லேண்ட்ஸ்ன்னு நம்ம ரேங்க் போட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் செய்து கொடுக்க முடியாத நிலையில் சென்ட்ரல் எம்பவர்ட் கமிட்டி மூலமாக வந்து நோ ஃபர்தர் டெவலப்மெண்ட்னு அங்கே ஒரு டைரக்ஷன் இருக்குது. அப்போ அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கான ஹாஸ்டலையும் நம்ம கீழே கட்ட வேண்டிய நெருக்கடியில் இருந்தோம். அப்போ அந்த மக்களுக்கு நானே என்னுடைய கேமரா மூலமாக அவங்களை ஃபோட்டோகிராஃப் செய்து என்னென்ன பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம எடுத்தோம். அப்படி எடுக்கின்ற பொழுது பார்த்தோம்னா அவங்களுக்கு வீடு கட்டித்தர முடியல, வீடை ரிப்பேர் பண்ண முடியல, குடிநீர் வழங்க முடியல, வீட்டுக்கான மின் வசதி செய்ய முடியல, சாலைக்கான மின் வசதி செய்ய முடியல, அவங்களுக்கான பாதை வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, அவங்களுக்கான வந்து டாய்லெட் வசதி ஏற்படுத்தி தர முடியல. இந்த மாதிரியான பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறதாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஐஎஃப்ஐ பண்ணோம். ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து மதவி லோக்கல் பெஞ்சில் தான் அது வந்தது. அந்த டைமில் ஒரு நாள் நானே எனக்கு வாய்ப்பு கிடைச்சி ஆர்கியூ பண்ணியிருந்தேன். அன்றைய தினம் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அனைத்து விஷயங்களும் ஏற்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நம்மெல்லாம் வந்து வீட்டில் வந்து லைட் வசதியோடு இருக்கிறோம், ஃபேன் வசதியோடு இருக்கிறோம், வீடு கட்டிக்கிறோம், வீட்டை ரிப்பேர் பண்ணுறோம், நமக்கான குடிநீர் வசதி வீட்டுக்கே கிடைக்குது. அப்போ அந்த பழங்குடியின மக்களுக்கு அது கிடைச்சது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. பல இடங்களில் வந்து பழங்குடியின மக்களை நம்ம சென்று சேர்க்கணும். இன்றைக்கு ஞாபகம் இருக்குது, ராணிப்பேட்டை ஜானகாபுரம்ன்ற ஒரு இடத்துல போய் பார்க்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு ரேஷன் கார்டு அடிப்படை வசதிகள் எல்லாம் இருந்தது. உடனடியாக அனைத்து பழங்குடியின மக்களுக்கும் ரேஷன் கார்டு கொடுத்தோம், ஆதார் கார்டு கொடுத்தோம், பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தோம். ஈவன் அவங்களுடைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துக்கான அட்டைகள் வழங்கப்பட்டன. அதை தவிர்த்து அவங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோம். யாரெல்லாம் படிச்சிருக்காங்க அவங்களுக்கான சென்சஸ் ஒன்று எடுப்போம்னு ஒட்டுமொத்த பழங்குடியின மக்களுக்கும் நாம் வந்து சென்சஸ் எடுத்தோம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அந்த சென்சஸ் எடுத்தோம். அப்போ ஒட்டுமொத்தமாக சென்சஸ் எடுத்த போது ஒரு 800 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு அப்ளை பண்ணால் நல்லா இருக்குன்னு நம்ம வந்து டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அவங்க மூலமாக வந்து விஓக்கள் மூலமாக வந்து அவங்களுக்கு தேர்வு எழுத நம்ம அப்ளை பண்ண வச்சோம். இது இந்த 3 மாவட்டங்கள்லையுமே வந்து நம்ம செயல்பட்டோம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை வச்சு ஒரு 4000 பழங்குடியின சாதி சான்றிதழ்கள் அங்கே வழங்கப்பட்டது. நீண்ட காலமாக வழங்கப்படாமல் இருந்த அந்த இடத்துல வந்து வழங்கப்பட்டது ஒரு மிக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதே போன்று நமது மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டா திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் வந்து மாநில அளவில் மிக அதிகமான மனுக்களை பெற்றது நாம தான். அது லிஸ்டட் சர்வீஸ்லையும் சரி, நான் லிஸ்டட்லையும் சரி, ரெண்டுமே சேர்த்திங்கன்னா 80,000க்கு அதிகமான மனுக்களை நான் பெற்றிருந்தோம். 900 மனுக்கள் தான் அதில் ரிஜெக்டே பண்ணியிருந்தோம். சொல்ல போனீங்கன்னா மாநில அளவில் மிக குறைவான அளவில் தள்ளுபடி சதவீதத்தை கொண்ட மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தான். அதிக அளவில் மனுக்களை பெற்ற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தான். லிஸ்டட் சர்வீஸில் அதிக மனுக்களை பெற்ற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் தான். அதை தவிர்த்து அதில் என்னன்னாக்கா பள்ளிகளுக்கு சென்று அந்த பள்ளி மாணவ செல்வங்களுக்கு தேவையான ஜாதி சான்றிதழ்களை பெற்று அன்றைக்கே வழங்க வேண்டும்னு ஒரு நடவடிக்கை எடுத்தோம். அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் வருவாய்த்துறையினருக்கும் கலந்தாய்வு கூட்டம் நடத்தி அந்த மனுக்களை பெற்று அதில் அவங்களுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம உடனே அதெல்லாம் சரி செய்து அப்ளை பண்ணி அன்றைய தினமே அவங்களுக்கு வந்து தலைமை ஆசிரியர் சில பிள்ளைங்களை வச்சு நம்ம சான்றிதழ் வழங்கணும். கிட்டத்தட்ட 50,000த்திற்கு மேற்பட்ட ஜாதி சான்றிதழ் வழங்கணும். இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக சொன்னோம்னா பழங்குடியின மக்களுக்கு மட்டும் நம்ம இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13,000த்திற்கு மேற்பட்ட ஜாதி சான்றிதழ்களை நாம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வழங்கியிருக்கின்றோம். திருப்பத்தூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 11,500க்கும் மேற்பட்ட ஜாதி சான்றிதழ்களை நான் இருக்கும்போது பழங்குடியின மக்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சேர வேண்டிய பல்வேறு திட்டங்களை நாம் சென்று
சேர்த்திருக்கின்றோம். அது வேளாண்மை துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை நம்ம சென்று சேர்த்திருக்கின்றோம். நிச்சயமா. இப்ப மருத்துவத்துறை அப்படிங்கும்போது ஒரு நினைவுக்கு வருது. மருத்துவமனையில வந்து பல ஆண்டுகளாகவே சில அலட்சியங்கள் இருந்ததை பார்க்க முடியுது. ஆனா திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் நீங்க பொறுப்பேற்றதுல இருந்து 24 மணி நேரமும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் மருத்துவரை வந்து அணுக முடியும் அப்படிங்கிற அந்த முறையெல்லாம் மாத்துனீங்க. இந்த ஓபி சீட்டு போடக்கூடிய முறை இல்லைன்னா கூட எந்த டைம்ல வந்தாலும் 24 ஹவர்ஸ்ல வந்து மருத்துவம் பார்ப்பாங்க இதுக்கு முன்னாடி. பட் ஆனா கொஞ்சம் அதுல ஒரு அலட்சிய போக்கு இருந்த மாதிரி மக்கள் கருதுறாங்க. நீங்க வந்த உடனே அந்த திட்டங்கள்லாம் துரிதப்படுத்தப்பட்டு சிறப்பு மருத்துவர்கள் எல்லாம் வந்து அங்க வர்றதை பார்க்க முடிஞ்சுது. மக்களுமே ரொம்ப சந்தோஷமா குறிப்பா தனியார் மருத்துவமனையை விட்டுட்டுலாம் அரசு மருத்துவமனையை நோக்கி வந்தாங்க. கேட்கும்போது ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க அப்படின்ற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய புரட்சி பண்ணீங்க. மருத்துவத்துறையில நீங்க கொண்டு வந்த பல திட்டங்களை பத்தி நேயர்களுக்கு சொல்லுங்க. ஆக்சுவலி மருத்துவத்துறையில் எனக்கு முன்பாக கூட எந்த விதமான அலட்சிய போக்கெல்லாம் இல்லை. நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு மருத்துவத்துறை. அதற்கான வந்து செயலர் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்கள். கல்வியும் மருத்துவமும் சிறப்பாகவே நமது மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திற்கே நம்மளுடைய மருத்துவத்துறை வந்து வந்து வழிகாட்டியாக செயல்படுதுன்னு சொல்லலாம். மக்களை தேடிய மருத்துவம், இன்னுயிர் காப்போம், ஒவ்வொரு திட்டமாக நம்ம எடுத்துக்கிட்டே போனோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இதயம் காப்போம், சிறுநீரகம் காப்போம், ஒவ்வொரு திட்டங்களும் வந்து மக்களுக்கு தேடி தான் செல்கின்றது. குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் வந்து மிகச்சிறந்த உன்னதமான திட்டம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த பொதுமக்களை நாடி சென்று அந்த என்ன நோய் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் இருக்கின்றதா அல்லது சர்க்கரை இருக்கின்றதா மட்டும் பார்க்கல. வேறு பல நோய்கள் இருக்கிறதாலும் அவங்களை நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். அப்போ பல்வேறு நோய்கள் முதலிலேயே வந்து அவங்களுக்கு வந்து தவிர்க்கப்படுகின்றது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு காப்போம் திட்டத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டால் உடனடியாக வந்து அவரை மருத்துவமனை சேர்ப்பதற்கு 1,00,000 ரூபாய் 48 மணி நேரத்தில் செல்ல செய்ய தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க. அந்த மருத்துவமனைக்கு சென்று சேர்க்கிறது பாருங்க, அவருக்கு ஒரு 5,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. முன்னெல்லாம் வந்து அடிபட்டு போயிட்டோம்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. குறிப்பாக சாலை விபத்துக்களில் பல நேரங்களில் நீங்கள் திருப்பூர் எடுத்திங்கன்னா என் கண் முன்னாடியே சில நேரங்களில் வந்து விபத்து நடக்கும்போது உடனடியாக அவங்களை மீட்டு உடனடியாக சில நேரங்களில் அவங்க மருத்துவமனைக்கு ரஷ் பண்ணி ஆகணும். ஹெட் இன்ஜுரி இருந்திருக்கும். விரைவாக செயல்பட்டதால் ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா 23 வயசு, ஹெட் இன்ஜுரி, அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ் இருந்து விரைவாக அணுகுனதால் அவங்க 2 மாதம் கோமாவில் வந்து மீண்டும் வந்து அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது போன்ற நேரங்கள் வந்து மனதை மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்றன. சாலை விபத்துக்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட் போடுறதை நம்ம தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றோம். மிக வேகமாக போக வேணாம்னு சொல்கிறோம், பொறுமையாக செல்லுங்கன்னு சொல்கிறோம், ஈவன் குடித்து விட்டு வண்டியை வேட்ட வேணாம்னு சொல்கிறோம், 18 வயதுக்கு குறைவான பிள்ளைகள் வந்து சென்று வாகனத்தை இயக்க வேணாம்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து தவிர்த்தோம்னா சாலையில் வந்து விபத்து நேர்வதை நம்ம அதிகமாக தவிர்க்கலாம். மக்கள் நம்மள மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து 8000 நபர்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து அவங்க ஓபியில் டீல் பண்ணுறாங்க. அனைத்து பிஹெச்சிகளுக்கும் தேவையான அந்த பாம்பு கடிக்கான விஷமுறிவு மருந்து எல்லா பிஹெச்லையும் இருக்குது. ரேபிஸுக்கான ஆன்டி ரேபிஸ் வேக்சின் வந்து நம்ம எல்லா மருத்துவமனையிலும் வச்சுருக்கிறோம். நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இப்போ வந்து பாம்பு கடியால் இறக்கலை அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதை என்ஷூர் பண்ணுறோம். மருத்துவத்துறை பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற மருத்துவர்கள் சிறப்பான சேவை செய்து வராங்க. சிறப்பு சார். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அப்படின்னாவே ஒரு ஆன்மீக நகரம். ஆன்மீக நகரம் அப்படிங்கிற போது அந்த கிரிவல பாதை வந்து கொஞ்சம் தூய்மை இல்லாமையும் டஸ்டியாக இருந்த ஒரு ஏரியா அப்படிங்கிற அடிக்கடி தகவல் நம்ம பார்க்க முடிச்சுது. நீங்கள் வரும்போது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அங்கே விலங்குகள் குறிப்பாக அந்த மான் போன்ற விலங்குகள்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கு ஒரு வேலி அமைச்சிட்டு நெகிழி பொருட்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன திட்டமாகட்டும். குறிப்பாக அன்னதானம் போடும்போது நம்ம நிறைய நெகிழி எல்லாம் பார்க்க முடியும், அந்த அன்னதானம் தட்டுக்கள் எல்லாம். ஸோ இதை வந்து தவிர்த்தீங்க. கிரிவல பாதையில ஒரு மிகப்பெரிய புரட்சி கொண்டு வந்தீங்க. அதை பத்தி மக்களுக்கு பதிவு. சித்ரா பௌர்ணமி ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றோம். குறிப்பாக வந்து சித்ரா பௌர்ணமி பார்த்தோம்னாக்கா ஒரு 40 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்து சென்றார்கள். அப்போ வருகின்ற பொழுது அவர்களுக்கான போக்குவரத்து வசதி வந்து நம்ம என்ஷூர் பண்ணோம். குறிப்பாக அவர்களுக்கு வந்து இந்த ரூட்டில் இந்த பஸ்ஸில் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அதற்கான போக்குவரத்து அலுவலரை கொண்டு நம்ம வந்து கட்டமைத்தோம். குடிநீர் வசதி எல்லா இடங்களையும் செஞ்சு கொடுத்தோம். கழிவறை வசதி எல்லா இடங்களையும் செஞ்சு கொடுத்தோம். கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு 27 இடங்களில் இருந்த அந்த ஊரக பகுதியை சார்ந்த கழிவறைகளை சுய உதவி குழுக்கள் கிட்ட கொடுத்துட்டு 5 ரூபாய் கட்டணத்தில் வந்து அதை பராமரிக்க செய்தோம். அது மட்டுமின்றி அந்த சுய உதவி குழுக்கள் வந்து மகளிர் திட்டத்தின் மூலமாக உற்பத்தி செய்த பொருட்களை அங்கேயே அவங்க விற்பனை செய்ய ஆரம்பித்தோம். உதாரணமாக அது எண்ணெய் பொருட்களாக இருக்கலாம், சோப்பாக இருக்கலாம், சானிட்டரி நாப்கின் இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை அந்த இடத்துல வந்து விற்க ஆரம்பித்தவங்க அது ரொம்ப மக்களை வந்து கவர்ந்த விஷயமாக இருந்தது. கிரிவல பாதையில் வந்து தூய்மை பணி மிக முக்கியன்ற காரணத்துக்கு என்ன பண்ணணும், அதிகமான ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்ற நிகழ்வுகளை வந்து பக்தர்கள் வீச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அன்னதானம் வருகின்ற போது தட்டுகள் அதிகமாக விழ ஆரம்பிச்சது. முன் பௌர்ணமிகள்லாம்
அப்போ என்ன நினைச்சோம்னா, அன்னதானத்திற்கு எந்தெந்த இடங்களில் அன்னதானம் வழங்க வேண்டும், அவர்களுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் பதிவு மேற்கொண்டோம். அவர்களுக்கான ஒரு நம்பர் வழங்கப்பட்டது, பேனர் வழங்கப்பட்டது. உணவுகளை வந்து தரமான பொருட்களை தான் பயன்படுத்த அறிவுறுத்தினோம். சுவையானதாக இருக்க சொன்னோம், குறைவான அளவில் வழங்க சொன்னோம். குறிப்பாக ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்ற நெகிழிகள் அல்லாது பாக்குமர தட்டை பயன்படுத்த சொன்னோம், வாழை இலை பயன்படுத்த சொன்னோம், இல்லை மந்தார இலை, இல்லை நீங்கள் சில்வர் தட்டை பயன்படுத்தலாம். அதே மாதிரி தண்ணீரை வழங்குவது வந்து அந்த நெகிழி டம்ளரால் வழங்கக்கூடாது, நீங்கள் வந்து சில்வர் டம்ளரை வழங்குங்கன்னு நம்ம அறிவுறுத்தணும். இதனை ஏற்றுக்கொண்ட அனைவரும் அதை பின்பற்றினாங்க. நாம் அதை வந்து ஆய்வுகளை மேற்கொண்டோம். கிட்டத்தட்ட அந்த அன்றைய அந்த முதல் பௌர்ணமியிலே பார்த்தீங்கன்னா வந்து அனைவருமே மாறியிருந்தாங்க. அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா குப்பை வந்து 400 to 500 டன் குப்பை விடுகின்ற பொழுது அந்த நெகிழியால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்பட்டு எரிப்பதன் மூலமாக டயாக்சின் வந்து கேன்சர் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றது. இதெல்லாம் நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வசதி என்ன பண்ணியிருந்தோம்னா, ஏற்கனவே வந்து நெடுஞ்சாலைத்துறை மூலமாக ஒரு 8 சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவது இருந்தது. இப்போ 6 அதிகமாக சேர்த்து நம்ம 14 வழங்கப்படுகின்றோம். அந்த இதை தவிர்த்து பல இடங்களில் நீர் வழங்குகின்றோம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாட்டர் பாட்டில் ஒரு முறையாவது வாங்கி ஆகணும். அதுக்காக வந்து 20 ரூபா 25 ரூபா செலவு பண்ணணும். அந்த பாட்டிலை தூக்கி போட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த இடங்களில் தண்ணீரை வந்து பெறுவதற்காக சில்வர் டம்ளரை வச்சு அந்த டம்ளர்லேருந்தே வந்து அவங்க எடுத்து குடிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சோம். அதற்கான நபர்களை நம்ம வந்து ஒதுக்கி அவர்களே வந்து அந்த டம்ளரில் ஊற்றி வச்சாங்கன்னா வரவங்க பொருளை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முறையை ஏற்படுத்தணும். அது நல்ல பலனை வழங்கிடுது. தூய்மை பணி பார்த்தீங்கன்னா வந்து அது நகர்ப்புற பகுதியாக இருந்தாலும் சரி, ஊரக பகுதியாக இருந்தாலும் சரி, தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 2000 பணியாளர்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம யூஸ் பண்ணோம். சித்ரா பௌர்ணமியில் 4000 பணியாளர்கள், அதே மாதிரி வந்து தீபத்திருவிழான் போது 4000 பணியாளர்கள், அனைவருக்குமே வந்து நல்ல உணவுகளை வழங்கினோம். 3 ஷிஃப்டாக அவங்க வந்து நம்ம பணியில் அமர்த்தினோம். போக்குவரத்து வசதி அவர்களுக்கு செய்து கொடுத்தோம். காலை மாலை தேவையானவர்களுக்கு ஸ்நாக்ஸ் காஃபி போன்றது வழங்கியிருந்தோம். மிக தூய்மையாக உடனுக்குடன் அவங்க தூய்மை செஞ்சாங்க. நீங்கள் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா தேரும் போதெல்லாம் பார்த்துருக்கலாம். நீங்கள் தேர் வரும், ஆம்புலன்ஸ் வரும், அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடி வந்து நம்ம தூய்மை பணி வாகனமும் வரும். மிக விரைவாக அகற்றணும். அது எல்லாருடைய பாராட்டுதலையும் பெற்றது. நிச்சயமா சார். அடுத்ததா கோயில்கள், அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல வந்து பல மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. இங்க வரிசையில வந்து பக்தர்களை வந்து அனுமதிக்கிறதுலயே பல டிஃபரன்ஸ் கொண்டு வந்தீங்க. குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கும், குழந்தைமார்களோட பெண்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கும், முதியவர்களுக்கும் தனித்தனி வரிசைகளை துரிதமா போயிட்டு அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுட்டு பல வழிவகையை செஞ்சு கொடுத்து இன்னைக்கு பாராட்ட பெற்றிருக்கீங்க. கோயில்ல கொண்டு வந்த உங்களுடைய புரட்சி திட்டங்களை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் பதிவு பண்ணுங்க உங்க கருத்து. அதாவது நம்ம எல்லா கோவில்களுக்கும் நாமளும் போகிறோம். நம்மோடு நினைச்சா எல்லா வயது ஒத்த நபர்களும் வராங்க. இப்போ முதியவர்கள் வராங்க, குழந்தைங்க வராங்க, கர்ப்பிணி தாய்மார்கள் வராங்க. அப்படி வருகின்ற பொழுது ஒரு நபர் வந்து பல்வேறு பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க. கை குழந்தையோடு இருக்கின்றவர்கள் ஒரு 4-5 மணி நேரம் க்யூவில் நிற்க முடியாது. வயதானவங்க அங்கே நிற்க முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகளோடு வருகின்ற போது ரொம்ப சிரமத்துக்குள்ள இது நாமளே நம்மளுடைய பல்வேறு கோயிலுக்கு போகும்போது நமக்கே அந்த அனுபவம் இருக்கின்றது. அப்போ என்ன செய்தோம்னா, அந்த அந்த க்யூவில் நிற்கிற நபர்களுக்கு முதல்ல வந்து நம்ம பெஞ்சஸ் கொடுத்துட்டோம். ஒரு 200 பெஞ்சஸ் கொடுத்துருந்தோம். அதில் உட்காந்துக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்திருந்தோம். அப்புறமா என்ன பண்ணோம்னா, கை குழந்தையோடு வருகின்ற நபர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்க அத்தனை பேருமே விரைவாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அவருடைய குடும்பத்திலையும் நம்ம அதில் சேர்த்துக்கிட்டோம். அப்படி விரைவாக வருகின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி, அரசின் மீது ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு பிறக்குது. என்னன்னா, தமிழ்நாடு அரசு வந்து நம்ம மேலே இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு இதை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு அதை விரைவாக எல்லாருமே அதை வந்து பாராட்டி வழங்கினாங்க. அதை தொடர்ந்து மாநிலத்தில் பல கோயில்களில் அந்த நடைமுறையை பின்பற்றினாங்க. கண்டிப்பா நீங்க போகக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்துதான் மற்ற மாநிலங்களுக்கும் அது ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம்னா, நீங்க ஆளுநர் கையில சமீபத்தில் ஒரு விருது ஒன்று வாங்கியிருந்தீங்க. மற்ற மாவட்டங்களை விட திருவண்ணாமலையில் அதிக வாக்காளர்கள் வாக்களித்த பெருமை நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சாரும். கண்டிப்பா அதுக்கு நிறைய நீங்க துரித நடவடிக்கையும் பல நாட்கள் அதுக்கு பல திட்டங்களை திட்டி இருக்கணும். குறிப்பா வெளிநாடுகள்ல இருந்து வரவங்க கூட அந்த ஓட்டெல்லாம் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது பல முகாம்கள் அமைச்சிங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார். கேமரா பார்த்து சொல்லுங்க சார். நம்ம கடந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணினோம்னா, 18-19 வயது கொண்ட இளம் வாக்காளர்கள் வந்து பெருமளவு தேர்தலில் வந்து அவங்க வாக்கு அளிப்பதே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அன்றைய தினம் விடுமுறை, நம்ம வீட்டிலே இருக்கலாம் அப்படின்றாங்க. இது ஒரு முக்கியமான ஜனநாயக கடமை, அதை அவர்கள் செய்ய வேண்டும். வாக்காளர்களை சேர்ப்பதிலே நாங்கள் முதல்ல வந்து திட்டமிட்டோம். அந்த வாக்காளர்களை வந்து 18 வயது நிரம்பிய வாக்காளர்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம். அந்த வாக்காளர்களை எல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வந்தோம். அதே நேரத்தில் வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பதற்காக ஒரு கால் சென்டர் மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்களுக்கு ஒரு மையம் ஒன்று அமைச்சோம். அந்த சென்டர் அமைச்சு ஒரு கண்ட்ரோல் ரூம் ஒன்று ஏற்பாடு செய்தோம். அந்த கட்டுப்பாட்டு அறையின் மூலமாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டோம்.
ஒவ்வொரு கிராமங்களிலும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்றத லிஸ்ட் எடுத்து நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ண சொன்னோம். அவங்க காண்டாக்ட் பண்ண பிறகு அவங்கள தேர்தலில் வாக்களிக்க வர வைத்தோம். யார் யாரெல்லாம் வந்து வாக்களிக்கிறார்கள் அப்படின்றத நம்ம வந்து ஒரு டீம் அமைச்சு ஃபோட்டோகிராஃப் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே அதிக அளவிற்கான வாக்காளர்கள் வந்து நமது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் வாக்களிச்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாங்க சார். இப்போ என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல நாட்கள் வந்து மாவட்ட ஆட்சியராக செயல்பட்டிருப்பீங்க. நம்ம திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றதுலேருந்து நீங்க வந்த உங்களுடைய மனுக்கள், நிறைய மனுக்கள் நீங்க வாங்கியிருப்பீங்க, அதை டீல் பண்ணியிருப்பீங்க. உங்களால் மறக்க முடியாத ஒரு மனு, இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி தீர்வு காண போறேன் அப்படின்னு பல நாட்கள் யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா நான் மக்களுடைய பிரச்சனை நிறைய நீங்க வந்து சால்வ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நீண்ட நாட்கள் நீங்க இந்த பிரச்சனையை நான் வந்து அதை பல திட்டங்கள் வகுத்து நான் சால்வ் பண்ண மறக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் நான் எதை சொல்வீங்க சார்? அதாவது நான் தீர்க்கவே முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. சூப்பர். நம்ம அதை அணுகுகின்ற விதத்தில் அணுகினோம்னா அந்த பிரச்சனை நம்ம எளிதில் தீர்த்து விடலாம். இப்போ நமது மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா கல்வியில் பின்தங்கிய ஒரு மாவட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதை முன்னேற்றுவதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். மக்களுடைய பிரச்சனைகள் வந்து நீண்ட காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனை அது நில பிரச்சனைகள். அந்த நில பிரச்சனை வந்து என்ன ஆகுதுன்னாக்கா ஒரு சின்னதாக ஒரு அடி தகராறு ஆரம்பித்து உயிர்கொலை வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து சென்று சேர்கின்றது. அதே நேரத்தில் வந்து ஒரே இடத்த வந்து மீண்டும் மீண்டும் பட்டா கொடுத்துருக்கின்ற பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் நம்ம தீர்க்கணும் முடிவெடுத்தோம். குறிப்பாக வந்து மாற்றுத்திறனாளிகள் அந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தாய்மார்கள் படுகின்ற வேதனை வந்து சொல்லனா துயரம் உடையது. அதெல்லாம் தீர்க்கணும். அவங்களுக்கான அந்த மருத்துவத்துறையின் மூலமாக விரைவாக நம்ம வந்து மருத்துவமனை அணுகணும், ஸ்கேன் செய்யணும். இது போன்ற பிரச்சனைகளை அணுகினாலே, சொந்தத்தில் திருமணம் பண்ணாமல் இருக்கணுன்றதை அணுகினாலே பாதி குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக அவங்கள இயல்பான குழந்தைகளாக பிறக்க முடியும். அது அவங்களுக்கான அவேர்னஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். எல்லா பிரச்சனையுமே தீர்க்க முடியும் பிரச்சனைகள் தான். இந்த பதில நான் கண்டிப்பா எதிர்பார்த்தோம். ஒரு மாவட்ட ஆட்சியரா எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. சீர்மிகு பல திட்டங்களை உங்களுடைய சிறந்த கடமை மூலமா நீங்க நிறைவேற்றிட்டு இருக்கிறதுக்கும் நாங்கள் தலைவணங்கி வாழ்த்த வயதில் ஐயா. மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் சார்.